இந்த சாப்டரில் நம்ம PHP எரர் ஹேண்ட்லிங்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எரர் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டெவலப்மெண்ட்டில் ஒரு பேஜ் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் ஒரு எரர் வருது அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு பாக்ஸ் வரும். ஸோ அதில் வந்து வார்னிங் எரர் இந்த லைன் நம்பர் அதெல்லாம் மென்ஷன் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் லெவலில் வந்து நமக்கு இது ஓகே. சப்போஸ் வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷனில் ஒரு பப்ளிக் என்வரான்மெண்ட்டில் வந்து நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறப்போ ஸோ இது சப்போஸ் எரர் வந்தது அப்படின்னா வந்து ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சால் வந்து நமக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதாவது வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி எரர்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து எரர் ஹேண்ட்லிங்கில் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸப்ஷன்ஸ். அதாவது வந்து கண்டிப்பாக வந்து எந்த ஒரு லாங்குவேஜ் இருந்தாலுமே அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன்ஸ், ஒரு டிஃபிகல்ட்டான இன்புட்ஸ், அதாவது வந்து ஒரு நம்ம ரிக்வயர்ட் இல்லாமல் ஒரு அட்வான்ஸ் இன்புட்ஸ் நம்ம கொடுக்குறப்போ வந்துட்டு கண்டிப்பாக ஒரு எக்ஸப்ஷன்ஸ் வந்து நமக்கு த்ரோ பண்ணும். ஸோ இந்த த்ரோ பண்ணுற எக்ஸப்ஷன்ஸும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எரர் ஹேண்ட்லிங். ஸோ எப்படி எரர்ஸ் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எரர் ஹேண்டில் பண்ணுறதுல வந்துட்டு டை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த டைங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து எரர்ஸ் ஹேண்டில் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் வந்து கஸ்டமாக நம்ம எரர்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு எரர் நடந்தது அப்படின்னா இந்த எரர் தான் இருக்கணும் எக்ஸாக்டாக அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ நம்ம கஸ்டமாக ஒரு எரர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஒரு எரர் ரிப்போர்ட் பண்ணுறது, அதாவது வந்து எப்படி அதை நமக்கு டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறது கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எரர் ஹேண்ட்லிங்கில் வந்து எப்படி எரர்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் நியூவில் வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ வந்து எரர் ஹேண்ட்லிங் .php அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எப்படி இந்த எரர்ஸ் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ PHP எக்ஸ்டென்ஷனோட நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைலை நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ ஃபைல் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஓப்பன் ஆஃப். ஸோ இந்த இடத்துல வந்து demo.txt அண்டு ரீடு வந்து பேராமீட்டர் வந்து ஆர் கொடுக்குறோம். ஸோ அந்த ஃபைலை வந்து நம்ம ரீட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஃபைலை ரீட் பண்ணுறப்போ வந்துட்டு இந்த இடத்துல ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆகிருந்தால் நோ ப்ராப்ளம். சப்போஸ் இந்த ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா எப்படி எரர் வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ demo.txt அப்படிங்கிற ஃபைல் நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ வந்து demo1 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த ஃபைல் வந்து நமக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து இது கண்டிப்பாக அந்த ஃபைலை வந்து நம்மளால் ரீட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து என்ன எரர் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ மை ப்ராஜெக்டில் வந்துட்டு செஷனுக்கு அப்புறம் வந்து நம்ம பார்க்கறது இப்போ வந்து எரர் ஹேண்ட்லிங். ஸோ எரர் ஹேண்ட்லிங் .php. ஸோ நம்ம கொடுத்தாச்சு. இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய வார்னிங் வந்துட்டு எஃப் ஓப்பன் ஃபெயில் டு ஓப்பன் த ஸ்ட்ரீம், நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இந்த வார்னிங் அவாய்ட் பண்ணிட்டு சிம்பிளாக ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரணும். ஸோ இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த ஃபைல் எக்ஸிஸ்டா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்க போகிறோம். ஸோ நாட் ஈக்குவல் டு ஃபைல் எக்ஸிஸ்ட். ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபைல் இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இது மீன் பண்ணுது. ஸோ நாட் ஈக்குவல் டு ஃபைல் எக்ஸிஸ்ட் ஆஃப். ஸோ இந்த ஃபைல் எக்ஸிஸ்ட்டுக்குள்ளே வந்து நம்ம demo1.txt அப்படிங்கிறத போடுறோம். ஸோ இப்போ வந்து நாட் எக்ஸிஸ்ட்னா அந்த சப்போஸ் இந்த ஃபைல் எக்ஸிஸ்டாக இல்லை அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து டை, அதாவது வந்து இந்த ப்ராசஸ் வந்து டை பண்ணின்னு போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு பேராமீட்டர், அதாவது வந்து ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறோம். ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு பாஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ ஃபைல் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராசஸ் ஓகே அப்படின்னா வந்துட்டு இந்த எல்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற இந்த லூப் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எல்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்ஸ்க்குள்ளே இருக்கிற இந்த ப்ராசஸ் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது வந்து இந்த ஃபைல் எக்ஸிஸ்டான்னு பார்க்கும். சப்போஸ் இந்த ஃபைல் எக்ஸிஸ்டாக இல்லை அப்படின்னா வந்துட்டு ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன எரர் மட்டும் வந்து ஒரு லைனில் முடிஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபைல் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோம், நமக்கு என்ன எரர் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிட்டோம், நமக்கு வந்து ரெட் கலரில் அந்த வார்னிங் நமக்கு வரல. ஜஸ்ட் ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் எரர் மட்டும் வந்திருக்கு. ஸோ இதை ரன் டைமாக நமக்கு பார்க்குறப்ப வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். இல்லை வந்து ஒரு பெரிய பிக் பாரில் ஆரஞ்சு கலரில் வந்துட்டு ஃபுல் டீடைல்ஸோட வர எரர் வந்து நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு எரரை வந்து எப்படி கஸ்டமைஸாக நம்ம டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி ஒரு கஸ்டம் எரர் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கஸ்டம் எரர் கிரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு எரர் ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் வந்து அதோட லெவல் அந்த எரர் மெசேஜஸ் எல்லாம் வந்து நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம கஸ்டம் எரர் ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எரர் ஹேண்ட்லிங்க்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன், ஸோ கஸ்டம் எரர் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் 2 பேராமீட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து எரர் நம்பர் அண்ட் செகண்ட் வந்து எரர் ஸ்ட்ரிங். ஸோ இந்த கஸ்டம் எரரில் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா எக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இந்த எக்கோக்குள்ளே வந்துட்டு எரர் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ எரருங்கிறத மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து எரர் நம்பர் அண்ட் தென் எரர் ஸ்ட்ரிங். ஸோ இப்படி நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணாமல் இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். ஸோ எப்படி வந்து இந்த எரரை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பதிலாக செட் எரர் ஹேண்ட்லர் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த எரர் ஹேண்டலரில் வந்து இந்த ஃபங்க்ஷன் நேமை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ கஸ்டம் எரர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணுறோம்.
பர்டிகுலர் எரர் அக்கர் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த கஸ்டம் எரர் ஃபங்க்ஷன்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எந்த ஒரு வேரியபிளுமே கிரியேட் பண்ணாமல் ஜஸ்ட் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு டிஸ்பிளே அப்படிங்கிறத நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எப்படி இந்த எரர் அக்கர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டில் நமக்கு வந்து அந்த எரர் கரெக்டாக டிஸ்பிளே ஆகலை. ஸோ எதனால் டிஸ்பிளே ஆகலை அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன எரர் அப்படின்னு பார்த்தா அந்த செட் எரர் ஹேண்டலில் டபுள் கார்ட்ஸ் கொடுக்கல. ஸோ நம்ம மெத்தட்ஸ்க்கு வந்து டபுள் கார்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ அதனால தான் வந்து இது நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகலை. தென் இந்த இடத்துல நம்ம டை கொடுத்ததுனால அந்த ஃபுல் ப்ராசஸ்லாம் ஸ்டாப் ஆயிடுது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஆல்ரெடி நம்ம பார்த்ததுனால இதை நமக்கு கரெக்டாக அந்த ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா நமக்கு டை கொடுத்ததுனால ஃபுல் ப்ராசஸ் நமக்கு ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ வந்து எப்படி இந்த கஸ்டம் எரர்ஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த அரே தேவையில்லை. ஸோ நம்பர்ஸ்க்கு மட்டும் இந்த அரே இருந்தால் போதும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நம்ம இது தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு டபுள் கார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஸ்பேஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த எரர் ஸ்ட்ரிங்கை நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. அன்டிஃபைன்டு வேரியபிள் டிஸ்பிளே அப்படின்னு நமக்கு எக்ஸாக்டாக அந்த எரர் கிளியர் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அன்டிஃபைன்டு வேரியபிள் அரே. ஸோ இந்த இடத்துல அரே டு ஸ்ட்ரிங் கன்வர்ஷன், அதாவது வந்து நம்ம அந்த அரே பேஸ் பண்ணால சம் எரர்ஸ் வருது. ஸோ இதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இது கூட நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தா நமக்கு அரேஸ் கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ எரர் நம்பர் 8 அன்டிஃபைன்டு வேரியபிள்னு எக்ஸாக்டாக நமக்கு அவுட்புட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு கஸ்டமாக ஒரு எரர் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான லெவல். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு எரர்ஸை வந்து நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி வந்து இந்த எரர்ஸ் அக்கர் ஆயிடுச்சு, இது எப்படி அக்கர் ஆகிறதுக்கு முன்னாடி எக்ஸப்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நார்மலாக எல்லா லாங்குவேஜ்லையுமே யூஸ் பண்ணுற மாதிரி சிம்பிளாக வந்து ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகலை, சப்போஸ் அன்எக்ஸ்பெக்டட் இன்புட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா வந்து இது எப்படி எக்ஸப்ஷன்ஸில் வாங்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு நம்பர் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த நம்பருக்கான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் செக் நம்பர் அப்படின்னு ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த செக் நம்பர் அப்படிங்கிற மெத்தடில் வந்துட்டு நம்ம என்ன கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ செக் நம்பரில் வந்துட்டு ஒரு நம்பர் நம்ம இன்புட் கெட் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல வந்து இன்புட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இன்புட் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இஃப் இன்புட் கிரேட்டர் than 1, சப்போஸ் அந்த இன்புட் வந்து 1 விட கிரேட்டர் தானாக இருந்ததுன்னா வந்து ஒரு நியூ எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணலாம். ஸோ த்ரோ அப்படின்னு போட்டு நியூ எக்ஸப்ஷன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எரர் ப்ராசஸிங் ரிக்வஸ்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஸோ வேல்யூ மஸ்ட் பி லெஸ் தேன் 1. ஸோ இப்படி நம்ம கொடுத்தாச்சு. இப்போ எப்படி இந்த எக்ஸப்ஷன் நம்ம செக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து செக் நம்பர் அப்படிங்கிற மெத்தட் நம்ம கால் பண்ணி இந்த இடத்துல வந்து 0 அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ 0 அப்படிங்கிறது கொடுத்தோன்னே நமக்கு எப்படி இந்த எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணோடனே நமக்கு வந்து இந்த எக்ஸப்ஷன் த்ரோ ஆயிடுச்சு. பட் வந்து நமக்கு எந்த இதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ஸோ இது எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஏன் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னு பார்த்தா நம்ம கரெக்டாக அதோட பிலோ தான் கொடுத்துருக்கோம். அதனால தான் வந்து எந்த எக்ஸப்ஷனுமே டிஸ்பிளே ஆகலை. சப்போஸ் இப்போ நம்ம 4 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் கொடுத்தோம் அப்படின்னே எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஃபேட்டல் எரர் வந்திருக்கு. ஸோ அன்காட் எக்ஸப்ஷன், அதாவது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேல்யூ மஸ்ட் பி லெஸ் தென் 1 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ நமக்கு கரெக்டாக அந்த எக்ஸப்ஷன் வந்து நமக்கு ஈஸியாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எப்படி இந்த எக்ஸப்ஷனை கேட்ச் பண்ணி ஒரு மெசேஜோட கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரை முடிச்சாச்சு. ட்ரைக்கு அப்புறம் கேட்ச் அப்படிங்கிற பிளாக்குக்கு வரலாம். ஸோ இதுதான் நம்ம ட்ரை பண்ண பிளாக். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரைங்கிற பிளாக்கை நம்ம இதுக்குள்ளே போட போகிறோம். ஸோ ட்ரைங்கிறது கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேட்ச். இந்த கேட்ச் அப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எக்ஸப்ஷன் $E. ஸோ எந்த ஒரு எக்ஸப்ஷன் வந்தாலுமே இந்த மெசேஜ் எனக்கு த்ரோ பண்ணு அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட ஒரு ஃபங்க்ஷன். ஸோ மெசேஜின்னு கொடுத்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா e.get message அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ கெட் மெசேஜுங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து எந்த ஒரு எக்ஸப்ஷன் அக்கர் ஆனாலுமே இந்த மெசேஜ் த்ரோ பண்ண அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இது ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணி கால் டு அன்டிஃபைன்டு ஃபங்க்ஷன் சம் எரர் அக்கர் ஆகிருக்கு. ஸோ இந்த அன்டிஃபைன்டு ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி கிளியர் பண்ணலாம். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டாட் வச்சிட்டோம். ஸோ அதாவது வந்துட்டு இப்படி டிரைவ் பண்ணி இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம டாட் பண்ணிட்டோம். அதனால தான் நமக்கு வந்து எரர் அக்கர் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோன்னே மெசேஜ் வந்து நமக்கு எக்ஸாக்டாக கிளியர் ஆகிருக்கு. ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ ஆயிருக்கு. அதாவது வந்து வேல்யூ மஸ்ட் பி லெஸ் தென் 1 அப்படின்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. சப்போஸ் நம்ம இந்த இடத்துல கால் பண்ணுறப்போ வந்துட்டு 0 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து நமக்கு எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுது. இதனால அப்படின்னு பார்த்தா வேல்யூ லெஸ் தென் 1. ஸோ நமக்கு பிளாங்காக இருக்குது. ஸோ எந்த ஒரு எக்ஸப்ஷனுமே நமக்கு த்ரோ ஆகலை. ஸோ இந்த சாப்டர் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தா எரர் ஹேண்ட்லிங் அண்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ஸ் பற்றி பார்த்தோம். அதாவது வந்து எப்படி ஒரு எரர் ஹேண்டில் பண்ணுறது. டெவலப்மெண்ட் ஏரியாவில் இருக்கிறப்போ ஒரு எரர் வந்து பெருசாக தெரியும். அதாவது வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலரில் பிக் பேனரில் தெரியும். இதே ரன் டைமில் வந்து அது சின்னதாக தெரியணும். கஸ்டம் எரர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளாக வந்து ஒரு எரர் கண்டிஷன்ஸ் கிளியர் பண்ணணும். அதாவது டை அப்படிங்கிற ஒரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அந்த எரர் காட்டணும்.
இதுக்கப்புறம் கஸ்டம் எரர் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம். எப்படி ஒரு ஃபங்க்ஷனில் வந்துட்டு எரர்ஸ் கிரியேட் ஆகுது, எப்படி வந்து அதுக்கு வந்து ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். தென் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், எப்படி இந்த எக்ஸப்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். அதாவது வந்து நம்ம கண்டிஷன்ஸ் விட்டு வெளியே போயிருந்தா அந்த வேல்யூஸ் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸப்ஷன் மெசேஜ் வர மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து ட்ரை அண்ட் நியூ எக்ஸப்ஷன்ஸ் பார்த்தோம். அப்புறம் வந்து கேஷ் பிளாக்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வர சாப்டர்ஸில் வந்து MySQL டேட்டாபேஸ் பற்றி பார்க்க போகிறோம். தென் MySQL டேட்டாபேஸையும் PHP மிங்கிள் பண்ணி எப்படி ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணலாம், எப்படி இந்த PHPயோட MySQL வந்து வெப் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேங்க்யூ.